கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளின் தெய்வ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேதத்தில் யோபுவை பற்றி வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகள் மரித்தார்கள். தன்னுடைய ஆஸ்திகள் இழந்தான். தனக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் இழந்து தன் சரீரம் முழுவதும் வியாதினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேவன் மேல் நம்பிக்கை உடையவராய் இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றும் ஆண்டவர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று அவரை விசுவாசத்தோடு பார்த்தபடியினால் ஆண்டவர் அந்த சோதனையை நன்மையாய் முடிய பண்ணினார். யோபு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் சில சூழ்நிலைகள் நிமித்தம் சோதனை வருகலாம். சில மனிதர்களாலே சில சோதனைகள் வரலாம். அசுத்த கிரியைகளினாலே நீங்கள் சோதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் எல்லா சோதனையும் நன்மையாய் முடிய செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.